பிரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது குடும்பங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்களில் காரணம் அநேகர் உண்டு. என்னவென்றால் திட்டமிடாத செயல்கள், அதுபோல் பிள்ளைகள் மூலமாக வருகிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், கடன் பாரம், அதே போல் அநேக போராட்டத்தில் இந்த குடும்பங்கள் சிக்கி மிகுந்த வேதனை துக்கத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். தயவுசெய்து குடும்பங்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை எழுப்புங்கள். கர்த்தரை தேடுங்கள். முதலாவதாக அவரே சொல்கிறார், என்னை தேடுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிங்க கையில், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனம் ஏன் நான் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் அடிக்கடி போராட்டம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை தான் நான் பிடிச்சிக்குவேன். அன்றைய தினத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பார் கர்த்தர். நிச்சயமாக நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த துன்பத்தில் எந்த போராட்டத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்கள் இதயத்தை அறிந்தவர். அதனால் தயவு செய்து குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் வரும்போதோ பிரச்சனைகள் வரும்போதோ சோர்ந்து போயிடாதீங்க. தவறான முடிவுக்கு போகாதீங்க. பிரச்சனை பெருசாகிடுச்சேன்ட்டு அக்கத்தில் நண்பர்கள் இவங்ககிட்டலாம் போய் சொல்லாதீங்க. ஏன்னா மனிதர்கள் எதிர்க்க போய் மண்டியிடுவதை காட்டிலும் தேவனோட பாதத்தில் மண்டியிடுவது மேலான விஷயம். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, வழியும் சத்தியம் ஜீவனும், வேறு யாரும் கிடையாது நமக்கு. எல்லா சூழ்நிலை இவ்வளோ போராட்டம், இவ்வளோதான் இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு நெருக்கம் வரும்போதெல்லாம் யோபு நினச்சிங்க. யோபு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் இருந்தே இருக்க மாட்டான். தேவ மனுஷன். அவ்வளோ பாடுகள், அவ்வளோ போராட்டம். ஆனால் யோபுக்கு எல்லாமே ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது. எல்லாத்தையும் திருப்பிட்டான். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் எது நடக்கலை, எது பிரச்சனையாக இருக்கோ, எந்த காரியத்தினாலும் நீங்கள் பின்தங்கி இருக்கீங்களோ, கடன் உங்களை நசுக்கி கொண்டு இருக்கிறதோ அப்படின்னு எந்த பிரச்சனை போராட்டங்களும் தான், எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக்க போகிறீங்க. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாய் ஜெபம் பண்ணார். விசுவாசத்தின் ஜெபம் ஒரு பிணியாலையை சுகமாக்குன்றாரு. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் இந்த இரவு நேரத்திலோ இந்த காலை பொழுது விடிந்தாலோ அழுது புலம்பி கொண்டிருக்காங்கப்பா. மிகுந்த போராட்டம் தகப்பனே. ஒரு இடத்துல கணவன் குடிக்காரனாக இருக்கிறான், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், பணம் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? இவர்களை தான் ஆண்டவரை உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை, இந்த குடும்பங்களை தான் நீங்கள் விடுதலை செய்யணும்ப்பா. அநேக குடும்பங்கள் இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க ராஜா. ஒரு விஷயம், இந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாங்கப்பா. ஆண்டவர், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித போராட்டங்கள் பிரச்சனைகள் மறையற்றும் தகப்பனே. நல்ல ஒரு சாட்சிகளை நாங்கள் கேட்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து விட்டு ஜபத்தை கேட்டுவிட்டு இவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. கனமும் மகிமை உமக்கு தான் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.